அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையுடன் இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணாரு, நான் உனக்கு சஞ்சலத்தை கொடுத்தாலும் என் கிருபை உன் கூட இருக்கும். அது எப்படிப்பட்ட கிருபையா? மிகுந்த கிருபையுடன் உங்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்காய் அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 பாயிண்ட் நான் 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மறுபடியும் அந்த தேவ செய்தியை உங்களுக்கு விவரமா நான் கொடுக்க பிரயாசப்படுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த புலம்பலின் புத்தகம் 5 அதிகாரம் கொண்ட புத்தகமா இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவுடைய புலம்பல், எரேமியாவுடைய ஆத்துமா பாரம், எரேமியாவுடைய கர்ப்பத்தினுடைய வலி வேதனை தான் இந்த புலம்பலின் புத்தகமா மாறி போயிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, புலம்பல் புத்தகத்தை படிச்சா நம்ம புலம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எரேமியாவை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார் என்பதை ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்க சொன்னார். தீர்க்க தரிசனமா சொன்னார், ஒருத்தன் வருவான், உன்னை என்ன பண்ணுவான், சிறையா கொண்டு போவான், நீ பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போக போகிறார் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எசேக்கியாவுடைய நாட்களிலே கர்த்தரை ஆண்டவர் உரைத்தார். அது அப்படியே நடந்து கொண்டு வந்தது. பகிரங்கமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்த தானியேல் முழங்கால் படியிட்டு 21 நாள் உபவாசம் இருந்தான். அவனுடைய உள்ளம் நடுங்கியது, அவனுடைய சரீரம் நடுங்கியது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட பூமியில தவறவில்லை, எல்லாமே நிறைவேறி முடிந்தது. இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒருத்தனும் கூட அவளை ஏத்துக்காத போது அவர் சொல்லி 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 பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாங்க, தண்ணி இல்லாத கிணத்துல போட்டாங்க, அவர் என்னென்னவோ கொடுமை பண்ணாங்க. அப்படி கொடுமை பண்ணிட்டும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அதை பார்த்த இன்னைக்கு நம்ம பிள்ளை கூட தப்பு செய்யும் போது, தப்பான ரூட்ல போகும்போது, கடவுளை விட்டு போகும்போது, ஏதோ ஒரு சம்திங் அவங்க கடவுளை விட்டு போறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல என்ன போது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம பிள்ளைங்க கேட்கல அப்படின்னா கடவுள் அடிப்பார். அடிக்கும் போது அதை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை அதுதான். எரேமியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, காது கொடுத்து கேட்கல ஜனங்க. பொய்யான தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதமா இருக்கிற நீ அடுத்த வருஷத்துல உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார்னு ஆமென் சொல்றாங்க. கடிந்து கொள்ற ஊழியக்காரனுக்கு யாருமே பிடிக்க மாட்டேன். சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்க சபையில இருக்கிற ஊழியக்காரன் என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. வெளியில இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட மணிக்கணக்கா பேசுவாங்க, ஆனா சபை கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டேன். காரணம் என்ன பண்ணுவாங்க, அவங்க திட்டுவாங்க, கடிந்து கொள்ளுவாங்க. உன்னுடைய பிடரியை கடினப்படுத்தினா நீ சடுதியிலே சகாயமின்றி நாசமாகிற சூழ்நிலை வந்துடும் தேவ பிள்ளை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு அவங்க கொண்டு போகப்பட்டுட்டாங்க. கொண்டு போகப்படும் போது தான் கண்ணுக்கு முன்னாடி தன் ஜனங்களை அவங்க இழுத்துட்டு போறத, சங்கிலியில கட்டிட்டு போறத, அந்த கண்ணுக்கு முன்னாடி அவங்க பசியில வாடுறத, கண்ணுக்கு முன்னாடி அவங்க எந்திரம் அரைக்கிறத, அதை பார்த்த எரேமியாவுக்குள்ளே ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்காக தவிப்பாலோ, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எவ்வளவுதான் பிள்ளை தப்பு செஞ்சாலும் ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறாள், அப்படியா எரேமியா தன் கண்களுக்கு முன்னாக தன் ஜனங்கள் சிறையிருப்பாய் போகிறதை பார்த்து தன் சொந்த நாட்டை விட்டு, தன் சொந்த குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய தேவாலயத்தை விட்டு போறதை பார்த்துட்டு எரேமியா புலம்புகிறார். அதுதான் எழுதின புலம்பலின் புத்தகம் இது. இந்த 2 அதிகாரத்திலே எரேமியா வேதத்துல பார்க்கிறோம், அவன் அந்த ஜனங்களுடைய நிலையை குறித்து அவன் எழுதுகிறான். அழகா சொல்றார். முதல் அதிகாரத்துல முதல் வசனம் மட்டும் வாசிங்களா, உங்களுக்கு புரியும். ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானவளே, ஜாதிகளில் பெரியவளும் நாயகமாயிருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாலே. அல்லேலூயா.
மறுபடியும் சொல்லுங்களேன். ஐயோ, அதை படிக்க பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து. ஐயோ, ஜனபெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவையை போல தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அவ வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கன்னிகைக்கு ஒப்பாக இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. தன் வாழ்க்கையில ஒரு பெண் ஒரு கணவனை இழக்கும் போது அவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவள் இழந்து போகிறாள். அவ வாழ்க்கையில ஒரு வாலிப பெண் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு கணவனை இழந்தா அவ வாழ்க்கையில எங்க போனாலும் அவளுக்கு வெட்கம் தான். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுக்கு போக முடியாது, எந்த காரியத்துக்கு அவளால் என்ன பண்ண முடியாது, போல்டா போய் நிக்க முடியாது. அப்படி இந்த இஸ்ரவேல் என்ன ஆயிடுச்சுன்னா தலை குனிஞ்சு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது. எருசலேம் என்பது ஒரு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான பட்டணம். எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மலை சூழப்பட்டு இருக்குது, அதை விட மலைகளின் மேல் இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தனியை விடப்பட்டுட்டார்கள். அவர்கள் தனி விடப்பட்டாங்க. அந்த ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த புலம்பலின் புத்தகம். அவர் சொல்றாரு, அவ உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அவளால தன் தலையை தூக்கி பார்க்க முடியல, அவமானத்தையும் நிந்தியம் சுமக்கிறா. அவருடைய பிள்ளைங்க 5ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாலிபர்கள் எல்லாம் எந்திரம் அரைக்கிறாங்க. இப்படி கஷ்டத்தை படுகிற தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுறத எரேமியா தீர்க்கதரிசியால பார்க்க முடியல. 2ஆவது அதிகாரத்தை சொல்றாரு, ஐயோ நீங்க படுற வேதனை என்னால பார்க்க முடியல, நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பாத்தீங்கன்னா காயம் பெருசா இருக்குது, உங்களுடைய வலி பெருசா இருக்குது, நான் என்ன பண்ணுவேன். சீயோன் குமாரத்திலே அழகா சொல்லுவார், எழுந்துரு எழுந்துரு, ராத்திரி ஜாமத்துல எழுந்துரு, மூச்சுத்து கிடக்கிற ஜனங்களுக்காய் திறப்புல நில்லு, பிள்ளைகளுக்காய் திறப்புல நில்லு என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னால பார்க்க தான் முடியும், என்னால உன்னை விடுதலையாக்க முடியாது. காரணம், நீ உன்னை அறிக்கை செஞ்சா மட்டும்தான் உன்னால விடுதலையாக்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருக்கட்டும், நல்ல பார ஊழியக்காரா இருக்கட்டும், எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவு பாட்டு பாடினாலும் என் இருதயத்திலே மனம் திரும்புதல் வந்தால் மாத்திரம்தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். உங்க இருதயத்திலே மனம் திரும்புதல் வந்தா மட்டும்தான் உங்களால ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக எரேமியா சொல்றாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எழுந்துரு, நடு ஜாமத்துல எழுந்துரு, நடு ஜாமத்துல எழுந்துரு, எழுந்து திறப்புல நில்லுன்ற. நின்னா மட்டும்தான் உன்னுடைய வலி வேதனை உன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இதுக்கு ஒரே தீர்வு நீ எழுந்தா மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 3ஆவது அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் அவனுடைய துன்பத்தின் அனுபவத்தை அவன் எழுதுகிறான். துன்பத்தின் அனுபவத்தை எழுதுகிறான். முதல் வசனம் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் சிறுமையை கண்ட புருஷன் நான், சிறுமையை ஆண்டவருடைய கோபத்தை பார்த்த புருஷன் நான். நான் புறப்பட கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், நான் புறப்பட கூடாதபடிக்கு சூழ வேலி அடைத்தார். இலங்கை பாரமாக்கினார், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், என் ஜபத்துக்கு வழி அடைத்து போட்டார். கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவருடைய சினத்தை, அவர் கோபத்தை நான் பார்த்தேன். என் ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபம் என்ன பண்ணலையா, என்ன பண்ணல, கேட்கப்படல. மறுபடியும் அதை வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் வாசிமா. நான் சத்தமிட்டு 8வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அல்லேலூயா. அவன் துன்பத்தின் அனுபவத்தை இந்த இடத்துல எழுதுகிறான். தேவ பிள்ளைகளே, அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க கோபத்தை நான் பார்க்கிறேன், நான் முட்டி மோதி ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன், என் கண்கள் தண்ணீராலும் என்னுடைய தலை என்ன பண்ணுது, தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. இவ்வளவு அழுது ஜெபிச்சோம், கடவுள் என் ஜெபத்தை கேட்காம என்ன பண்றாரு, அடிச்சிட்டாரு, என் ஜெபத்தை கேட்கல. அடுத்தது சொல்றான், நான் போற வழியெல்லாம் ஒரு கற்சுவரை வைத்து அவர் அடைத்து போட்டு விட்டார். அவன் சொல்லிட்டு புலம்புறான். அவன் சொல்றான், கீழே இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுச்சுன்னா அம்பு பிளந்துச்சு. என் இருதயத்தை என்ன பண்ணுச்சு,
அம்பு பிளந்தது. நான் உங்களை 1ஆம் தேதியே படிச்சுட்டு வர சொன்னேன். இது படிச்சிட்டீங்களா? என் இருதயத்தை அம்பு பிளந்தது, என் இருதயத்துல பெரும் நோவு கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்றான். அவன் அம்பு பிளந்தாலும் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் தேவ பிள்ளையே. கடைசி அவன் சொல்றான், நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவனுடைய துன்பத்தின் அனுபவத்தை சொல்றான். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, நான் போற வழியெல்லாம் கர்த்தர் அடிக்கிறாரு, என் இருதயத்துல அம்பு பாய்ந்து இருக்கிறது, என் ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறது, நான் எல்லாவற்றிலும் இன்னைக்கு துக்கத்தோடு துன்பத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யார் உட்கார்ந்துட்டு இருந்தாலும், எரேமியாவை போல உங்க வாழ்க்கை புலம்புல போல காணப்பட்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு காரணம் வர வேண்டும். நம்ம பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது 13வது சங்கீதத்தை இப்படியா எழுதுகிறான். எல்லாம் சங்கீத புத்தகம் 13வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருத்திக் கொள்ளலாம். திருப்பிட்டீங்களா? வேதத்தை 13வது சங்கீதத்தை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இதை வாசிக்க போகிறோம். 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே எதுவரைக்கும் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலம் நித்தமும் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் சத்துரு என் மேல் தலையை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினாலே சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எது வரைக்கும் மறந்திருப்பீங்க, எது வரைக்கும் உங்க முகத்தை மறைச்சிருப்பீங்க, எது வரைக்கும் நான் சஞ்சலப்படணும், எது வரைக்கும் நான் கண்ணீர் விடணும், எது வரைக்கும் இந்த வியாதியை நான் சுமக்கணும், எது வரைக்கும் இப்படி கேட்டுட்டு கடைசியா அவன் சொல்றான். பாத்தீங்கன்னா 8வது வசனத்திலே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாலே நான் அவரை பாடுவேன். அல்லேலூயா. எது வரைக்கும் கேட்டு இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் கிருபை மேல மட்டும்தான். இப்ப அவன் துன்பத்தின் அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, வேதத்துல பாத்தீங்கன்னா 77வது சங்கீதத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 77வது சங்கீதத்துக்கு நேராக அந்த சங்கீதத்துல 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 9வது வசனம் வரைக்கும். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, அதனாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. அப்பொழுது நான் இது என் பலவீனம். இங்க பாக்குறோம், அவன் சொல்றான், ஆண்டவர் கிருபை இல்லாம என்கிட்ட கிருபை எடுத்துட்டாரோ, அவருடைய அழைப்பு என்னை விட்டு போயிடுச்சோ, என் ஜெபத்தை மறந்துட்டாரோ, என்னை தள்ளிட்டாரோ, இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு கடைசியா அவன் சொல்லிட்டான், இது எல்லாம் சொல்லணும், இது என் பலவீனம். சொல்லுங்க பார்க்கலாம். இது புலம்புறது நம்ம பலவீனம். ஆமென். புலம்புறது நம்ம பலவீனம். அப்புறம் அவன் சொல்றான், வாசிங்க அடுத்த வசனத்தை. நினைவு கூறுவேன். அந்த கீழே இருக்கிற வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுடைய அதிசயத்தை நான் பார்ப்பேன். 20வது வசனம் வரைக்கும் உங்களுடைய அதிசயத்தின் கிரியை நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் வாழ்க்கையில புலம்பல் இருந்தது, கண்ணீர் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, தோல்வி இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் புலம்பிட்டு கடைசியா அன்று கேட்டு அவன் புலம்பும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் எது வரைக்கும் நம்ம இறங்காதிருப்பினா அழகா சொல்ல போறவர் நம்மள மறக்கிறவர் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், 77 13 பார்த்தா அவன் சொல்றான், உங்க கிருபையை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டீங்களான்னு கேக்குறான். இங்க சொல்றான் 13 உங்க கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த எரேமியா தீர்க்கதரிசி எல்லாம் சொல்றான், என் இருதயத்துல பாத்தீங்கன்னா வில்லு வந்து அப்படியே குத்தி வெளியே கொண்டு வர அளவுக்கு எனக்குள்ள காயம். ஆனா நான் சாவல. ஏன் தெரியுமா? நிர்மூலமாகாது இருக்கிற கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அவன் துன்பத்தின் அனுபவத்தை சொல்லுகிறான். ஒருவேளை உங்க
கூடாது. தூங்குனா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துரு. துன்பத்தின் அனுபவத்தோடு கூட நீ ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து கடவுள் தெள்ள தெளிவா இன்னைக்கு சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ ஒருவேளை உயிருக்கு போராடுற சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்தாலும் உன் நம்பிக்கை கடவுள் மேல இருக்கணும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கடவுள் மேல இருக்கணும். அவன் சொல்றான், எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, என் ஜெபம் கேட்கப்படல. ஆனாலும் அவன் ரெண்டாவது காரியத்தை அவன் சொல்றான். முதல்ல நம்ம பார்த்தா அவன் துன்பத்தின் அனுபவத்தை சொன்னான். நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா துன்பத்தின் அனுபவம் தாவீது போல சொன்னால கடைசியா நான் உங்களை நம்புறேன்பா, நான் என்ன பண்றேன் உங்களை நம்புறேன்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ரெண்டாவது அவன் என்ன பண்ணனா, சூழ்நிலை அல்ல தேவனுடைய குணாதிசயத்தை நினைத்து அறிக்கை செய்தான். 3வது அதிகாரத்துல 21ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இது எழுதிக்கிங்க. 33 வரைக்குமே அவருடைய குணாதிசயம் இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். 21 மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஒரு அலியா சொல்லிடுங்க பார்க்கலாம். அலியா சொல்லிடுங்க பார்க்கலாம். இங்க சொல்றான், அவர் எனக்கு என் இருதயத்துல பலவீனம் இருக்குது, பசி இருக்குது, பட்டினி இருக்குது, கொடுமை நாசமாசிய வாழ்க்கை இருக்குது. எது வந்தாலும் இந்த கிருபை மட்டும் என்ன சாகடிக்காம காப்பாத்துற கிருபை. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். கையை குலுக்கி, உனக்கு என்ன நடந்தாலும் அவர் கிருபை உன்னை காப்பாற்றும். அவர் கிருபை உன்னை காப்பாற்றும். அவர் கிருபை உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லுகிறான், அவர் கிருபை என்னை காப்பாற்றும், அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிற ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே உலகமே தப்பு செய்யும் போது நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைச்சது. காரணம் அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே, அல்லேலூயா சொல்லிடுங்களே. உலகம் ஃபுல்லா தண்ணீர் அழிஞ்சிருச்சுங்க, ஆனா நோவா மட்டும்தான் மிதந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. எல்லாம் முழுகி போயிட்டாங்க. ஆனா கிருபை என்ன தெரியுமா பண்ண, உன்னை தலைகுனிய வைக்காம உன்னை மிதக்க வைக்கும். அரகாத்து மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற நோவா கிருபை எப்படி பண்ண தெரியுமா? உனக்கு கிருபை இருக்குமானால் உன் குடும்பத்தையே அந்த கிருபை பாதுகாக்கும். அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. குடும்பத்தையே பாதுகாக்க அந்த கிருபை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை உன்னை பாதுகாக்கிற கிருபை. அதான் மறுபடியும் வாசிமா அந்த வசந்த கிருபை. காலைதோறும் புதியவைகள். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசந்த வாசிங்க. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. நான் சகோதரர்லாம் சொல்லலாம், அப்பா மாறுங்க, சகோதரமார்கள்லாம் சொல்லணும். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் அவர் கிருபை புதுசா இருக்குது. அது என்ன வாழ வைக்கும். அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றேன், காலையில ஜெபம் பண்ணு, உன் வாசலுக்குள்ள கிருபை சூழ்ந்து கொள்ளும், உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. நோவாவை மிதக்க வச்சது கிருபை. பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லப்பட்டது, என் கிருபை உனக்கு போதும். ஆமென், ஆமென். அவன் உயர்த்தாதபடிக்கு, அவன் மேல போகாதபடி அந்த என்ன பண்ணுச்சுன்னா அந்த பலவீனம் அவனை தட்டி கொட்டி வச்சிருந்துச்சு, மேன்மைப்படுத்தாதபடி கொட்டி வச்சிருந்தது. அது அவனுக்கு ரொம்ப வலியை கொடுத்துச்சான். 3 முறை ஜெபிச்சான் அந்த பலவீனத்துக்காக. அவன் பலவீனம் நீங்காத கடவுள் அவங்கள பேசுறாருப்பா, இந்த பலவீனத்துல என் கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, இந்த கிருபை உன்னை உயர்த்துற கிருபை, இந்த கிருபை உன் பலவீனத்துல உதவி செய்கிற கிருபை. அதனாலதான் நம்ம எப்பயுமே பாடும், அவர் கிருபை இல்லைன்னா உன்னால வாழவே முடியாதுங்க. நம்புறீங்களா நீங்க? இன்னைக்கு அவன் சூழ்நிலைய சொல்லலப்பா, என் ஜனம் தவிக்கிறாங்கன்னு சொல்லி சூழ்நிலையை விட்டுட்டு அவன் சொல்றான், என்னுடைய இருதயத்துல அம்பு வந்து எய்தாலும் நான் சாகல, நான் சாகாத இருக்கிறேன். கல்லு தடிக்கு செத்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறான், புல்லு தடிக்கு செத்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். அவ்வளவு காலகட்டத்திலையும் எவ்வளவோ கத்திய இருதயத்துல பட்டோம், எவ்வளவு காய இருதயத்துல பட்டோம், இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அவர் கிருபை மட்டும்தான். அவர் கிருபை மட்டும்தான். அதை கண்டுபிடிச்சிட்டு சூழ்நிலை விட்டுட்டு அவர் குணாதிசயத்தை
சொல்றான், அவர் கிருபை பெருசு, இரண்டாவது அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம அழகாய் வேதம் சொல்லப்பட்டது நல்ல கவனிங்க. எனக்கு நேரம் இல்லை, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள நான் முடிக்கணும். நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. இரக்கங்களுக்கு முடிவில்லை. நினைவே ஜனங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் கூப்பிடும் போது சொல்றாரு, அந்த ஜனங்க செஞ்ச பாவம் என் சமூகத்துக்கு வந்துச்சு. ஜெபம் போலங்க, நம்ம செய்யற பாவம் கூட தேவ சமூகத்துக்கு போகும். தேவ பிள்ளை அங்க சொல்றாரு அவரு, அந்த ஜனங்க செஞ்ச பாவம் என் சமூகத்துல வந்துச்சு. நான் அந்த ஜனங்களை 40 நாளுக்குள்ள அழிக்க போறேன், போய் சொல்லுன்னு சொன்னாரு. அவருக்கு நமக்கு தெரியும். அவர் சொல்லாம வேற இடத்துக்கு போனாரு, மீன் வயித்துல மாட்டிக்கிட்டாரு. மீன் வயித்துல போய் ஜெபம் பண்ணாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் அவனை தப்பு வச்சு மீன் வயிற்று இருந்து அவர் என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்த உடனே குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தைங்க மிருக ஜீவனிலிருந்து ராஜா வரைக்கும் உபவாசித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அழுது ஜெபிச்சாங்களா. வேதம் சொல்லப்பட்டது, கர்த்தர் நினைவேவுக்காக கிட்டத்தட்ட 125 வருஷம் நினைவேவுக்காக கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. அழிக்கலங்க. அதுக்கு யோனா சொல்லுவாரு, நீங்க உருக்கமும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன் எனக்கு தெரியுமே, நீங்க அழிப்புன்னு சொல்லி அழிக்க மாட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா ரட்சிப்பு கொடுத்தது, மனமாற்றத்தை கொடுத்தது. அதே அந்த நினைவே பட்டத்துல ஒருத்தன் மட்டும் தான் மனம் திரும்பல. லட்சக்கணக்கான ஜனம் மனம் திரும்பிட்டாங்க. யார் அவரு? யோனா மட்டும் தான் மனம் திரும்பல. மத்த எல்லாம் மனம் திரும்ப பிரசங்கித்த ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க. பிரசங்கித்த யோனா தவறி போய்விட்டார். இன்னைக்கு அதுதான் சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாது. இரக்கத்திற்கு முடிவு 1000 தலைமுறை வரைக்கும் அவர் குணாதிசயத்தை சொல்றாரு பாருங்க. எரேமியா, அவர் கிருபை நிர்மூலமாகாத கிருபை. இரண்டாவது சொல்ற, அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை.
சொல்லணும். அல்லேலூயா. குணாதிசயத்தை சொல்ற நம்ம பாடிக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்து அவன் சொல்றான், அடுத்த வசனம் வாசிமா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அவன் சொல்றான், ஐயா என்னுடைய இருதயத்தை பாத்தீங்கன்னா இருதயம் காயப்பட்டிருக்குது, என் சரீரம் சோர்ந்து போய் இருக்குது, என்னுடைய கண்களில கண்ணீர் இல்ல, எல்லா சூழ்நிலை இருக்குது. ஆனா அவர் குணாதிசயம் பெருசு, அவர் நாமம் பெருசு. அவன் சொல்றான், அவருக்கு காத்திருக்கிறவளுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பான். அவன் சரீரத்துல எந்த பலவீனம் இல்லைங்க, ஆனா அவன் இருதயத்துல பலவீனம். சங்கீதக்காரன் தாவீது பாத்தீங்கன்னா 34வது சங்கீதம் 18வது சங்கீதத்துல சொல்றான், நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் நாவா இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். இந்த ரட்சிப்பு இருதயத்துக்கு தேவைப்பட்டது தேவ பிள்ளையே. அதான் சொல்ல, நான் காத்துட்டு இருக்கிறேன், என் ஆத்துமா காத்துட்டு இருக்குது, நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நானும் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பாக்கியவான்? ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன ரட்சித்து நான் பாக்கியவான். அல்லேலூயா. பார்த்து உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார், அவர் உனக்கு பட்டியும் கேடகமா இருக்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். நம்ம ஒரு பெரிய பாக்கியவதி, பாக்கியவான். ஏன் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நான் சேர்த்தா கூட நித்தியத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் தான் தேவ பிள்ளை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அவர் கொடுத்தாரு பாத்துங்க அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை போல ஒரு பெரிய ரட்சிப்பு ஏதும் இல்லை தேவ பிள்ளைகளே. நம்ம பாவினும் தெரிஞ்ச நம்மளை ரட்சித்தான். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு நீங்க பங்கு, என் ஆத்துமா காத்து கொண்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கிறாரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு புது பலன் கிடைச்சிரும். இந்த பலன் என்னை உயர்த்தி வைக்கிற பலன், இந்த பலன் என்னுடைய வாழ்க்கையில நான் சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் என்னை தூக்கி தூக்கி நிறுத்துகிற பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுப்பார். பாவத்துல, அக்கிரமத்துல, விபச்சாரத்துல எதனாலும் ரட்சிப்பை கொடுப்பார். அந்த ரட்சிப்பை நீ நானும் தவற விடாமல் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தா தான் சொன்ன, உளையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேனே. அவர் கிருபையா இன்ன வரைக்கும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்தது அவன் சொல்றான், இந்த எரேமியா தீர்க்கதரிசி 30வது வசனம் வாசிங்க கொஞ்சம் வேகமா. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கண் 30மா? 30. சரி 30 வாசி. 31 வாசி. 31. ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா சொல்லிடுங்க. நம்ம எல்லாம் சொன்னோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன கைவிட மாட்டாரு, என்ன கைவிட மாட்டாரு. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டாரியா. ரொம்ப அழகா சொல்றான். அவ்வளவு பாடு, பிரச்சனை, நெருக்கம், பிள்ளைங்களை வெட்டி சாப்பிடுற சூழ்நிலை. 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இரக்கமுள்ள ஸ்திரீகள் தம் பிள்ளையை வெட்டி சாப்பிட்டாங்களாம். அவ்வளவு கொடுமையான நேரத்துல ஆண்டவருடைய குணாதிசயத்தை சொல்றான் எரேமியா. அவர் என்னை கைவிட மாட்டாரியா, அவர் என்னை கைவிட மாட்டாரு. ஆபிரகாம் சொன்னார் பாத்தியா, என் பிள்ளை ஆண்டவர் துண்டு துண்டா வெட்டினா கூட ஒட்டி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறான்னு சொன்னார் பாத்தியா. அதே நம்பிக்கை உனக்கு எனக்கு இருக்கணும். அவர் கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 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 அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. அதுதான் இங்க எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. 32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இறங்குவார். அவர் மனப்பூர்வ
அவர் நியாயத்தை ஒரு நாள் அவர் கண்ணோக்கி பார்ப்பார். அந்த நியாயத்தை அவர் தீர்க்கிறதற்கு அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா சங்கீதம் 9வது சங்கீதம் 9வது வசனம், அடுத்தது பாத்தீங்கன்னா 90வது சங்கீதம் 15வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கண்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். போதுங்க. 90:15 வாசிங்க பார்க்கலாம். 90:15. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் அவர் சரியான பலன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சிறுமைப்பட்டு இருக்கிறியா? துன்பத்தோடு கூட நீ இருக்கிறியா? இன்னைக்கு கடவுளும் கூட தெளிவா பேசுறாரு. நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரிக்கு சரியா கொடுப்பா. சரிக்கு சரியா. ஆராதனை கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை உள்ளத்துல வைத்தார், என்னோட பேசினா, நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பா. அது சரியா டபுள் மடங்கா உனக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. டபுள் மடங்கா கொடுப்பா. சரிக்கு சரியா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு உன்னை பார்த்து, நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரிக்கு நிகரா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒண்ணே ஒண்ணு செய்யணும், குணாதிசயத்தை, அவர் அன்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அன்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் அன்பை சொல்ல சொல்ல அவன் சொன்னா முதல்ல அவர் கிருபை என் நெஞ்சில பாத்தீங்கன்னா காயம் வந்தாலும் கத்திப்பட்டா கூட என் உயிரை காப்பாத்துறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறான்னு சொன்னா. ரெண்டாவது சொல்றான் அவர் இரக்கத்துக்கு முடியல, அவர் தான் என் பங்குன்னு சொல்றான். மூன்றாவது அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறான்னு சொல்றான். நான்காவது சொல்றான், அழகா சொல்றான், அவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்றான். அஞ்சாவது சொல்றான், ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், சிறுமைப்படுத்த நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரி